ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம 5th டே வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் காலையில் வந்து சப்பாத்தி வச்சு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுதான் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து நான் வந்து ஆம்லேட் போட்டுக்கிறேன். ஆம்லேட் போட்டுட்டு இப்போ எப்படி நம்ம வந்து ஃபுட்டு வந்து இது பண்ணி சாப்பிட போகிறோம், பிளேட்டிங் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்ட சட்னி. இது வந்து காலையில் பசங்களுக்கு இட்லி தோசைக்கு அரைச்சது. அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நீங்கள் சட்னியாவோ அல்லது எப்படி ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத், அப்புறம் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு ட்ரிப் அரைக்கிறத. இப்போ புதினா கொத்தமல்லி சட்னியை வந்து அரைச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கு ஒயிட்டோட ஆம்லேட் அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்படியே ரோல் பண்ணிக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைமே ஆகாது. அடுத்து வந்து இதுக்கு வந்து சைடில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கேரட் எடுத்துக்க போகிறேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று அவிச்ச தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதான் வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி ரோல் வந்து பண்ணியிருக்கேன், எக்கு வச்சு, அப்புறம் கேரட், அப்புறம் தட்டைப்பயிறு. இதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கிறதாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரீச்சாகவும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஃபுட் ரெடி பண்ணணும்னு மெனக்கிட்டு செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் விதவிதமாக மாற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் போர் அடிக்கல. அதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. நான் வெளியே போனாலும் எப்படி வந்து டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு மத்தியானம் வந்து ஃபுட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நம்ம வீட்டில் இருந்தால் தான் டயட் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, எங்கேயாவது வெளியே போனால் கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அது வந்து மத்தியானம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மத்தியானம் முடியலனாலும் ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.